சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதி தமிழ்ச்செல்வியோட கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து தாமரோட அம்மா வந்து தமிழ்ச்செல்வி மேலே தப்பு தப்பாக வக்கீல் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவள் கூட வாழ தான் எனக்கு இஷ்டம் இல்லை, மற்றபடி அவள் மேலே ஒரு தப்பும் இல்லை. அவள் வந்து குழந்தை விஷயத்தில் பொய் சொன்னது மட்டும்தான் வந்து எனக்கு கோபம், மற்றபடி அவள் வந்து உத்தமி தான், அவன் மேலே எந்த ஒரு தப்பும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதியோட அண்ணி வந்து தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 2 பேர் சேரணும்னு சொல்லிட்டு அத்தை உங்களை இப்படிலாம் பேச சொன்னாங்களாக்கா, இதெல்லாம் வேணாம், நான் எதையுமே நம்ப மாட்டேன், ஏன் முன்னாடி என்னை பற்றி தப்பாக சொன்னவர் எப்படி இப்போ மட்டும் என்னை பற்றி நல்லபடியாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த நம்பவே இல்லை. இருந்தாலும் சேதுபதி மேலே ரொம்பவே தப்பு இருக்குது. ஒரு பொண்ணை வந்து கலங்கப்படுத்துகிற மாதிரி தமிழ்ச்செல்வியை வந்து அன்னைக்கு ரொம்பவே தப்பாக பேசிட்டாங்க. இதுலேருந்து தமிழ்ச்செல்வி மீண்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ இதெல்லாம் கடந்து தமிழ்ச்செல்வி சேதுபதியும் சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.